அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அல்லேலூயா. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்பது நாம் தேவனிடத்திலே கிட்டி சேர முடிகிறது. அல்லேலூயா. தேவனிடத்திலே பேச முடிகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நான் தேவனிடத்தில் தான் பேசுகிறேன்ற ஒரு நிச்சயத்தோடு ஜெபிக்கிறீங்க? அல்லேலூயா. ரட்சிப்பு அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பது, அந்த ரட்சிப்பு அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரோடு கூட பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையாய் கிரியை செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப பெரிய காரியம் பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனோடு கூட பேசி உங்கள் ஜெபங்களையும் உங்கள் விண்ணப்பங்களையும் நீங்கள் ஏறெடுத்து அந்த ஜெபங்களுக்கும் அந்த விண்ணப்பங்களுக்கும் பதில் உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்க செய்கிறது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அது பெரிய காரியம். ரட்சிப்பு என்பது பெரிய காரியமாக இருக்கிறது. அதனால தான் பவுல் எழுதுகிறார் பாருங்க. நான் 2 தீமோத்தேயு 1:12 பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 1:12 படிங்க. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. அல்லேலூயா. பாடுகள் இருக்குது, ஆனால் நான் என்ன பண்றதில்ல, வெட்கப்படுகிறதில்லை. ஏன் வெட்கப்படுகிறதில்லைன்னு சொல்றாரு பாருங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை பத்தி ஏதோ தெரிந்திருக்குது, ஏதோ ஒன்று பவுல் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் பாடுகளை அனுபவிக்கிறேன். பாடுகளையும் அப்படின்னா நிறையா, 1-2 இல்லை, ஒரு பாடு இல்லை, பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏன் வெட்கப்படுறதில்லை? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்போ அவருக்கு பவுலுக்கு தெரியுது, நான் ஆராதிக்கிறவர், நான் வணங்குகிறவர், என் முழங்கால் யாருக்கு முன்பாக முடங்குகிறதோ அவர் யார் என்பதை அறிந்துதான் நான் செய்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம், என்ன காரியம் நமக்கு விளங்கணும். நமக்கு என்ன விளங்கணும்? நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவர். என்னுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு என் வாழ்க்கையிலே நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் பேசும் தெய்வம். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவர்னான ஒரு தாய்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு அம்மா கிட்ட. அவங்க சொல்றாங்க, இயேசு மெய்யான தெய்வம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, மெய்யான தெய்வம். அப்போ அதை அறிந்திருக்கிறோமா நாம? நம்முடைய வாழ்க்கையிலே நாம இதை அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம், ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அதனால ஏன் நமக்கு ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து வருகிறது. அதனாலதான் யோசுவா 24:24 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா.
கர்த்தரையே சேவிப்போம். ஏன் எப்படி சொல்றான்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று ஏன் சொல்றான்? தேவன் அவனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு ஒரு பயந்து ஒரு சாதாரண பணிவிடைக்காரனாக இருந்த அந்த யோசுவா 31 ராஜாக்களை வென்று ஜெயம் எடுக்கிறான். அல்லேலூயா. அந்த ஜெயம் ஜெயித்துட்டு அவன் சொல்றான், நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நாமும் அப்படிதான் இருக்கிறோம். அப்போ அது மாத்திரமல்ல, அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரே அதை சொல்றாரு பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் அது பொருந்தும். எனக்கு பொருந்தாதியா அப்படிலாம் சொல்ல முடியாது. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது பொருந்தும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க. நீங்க பாண்டிங்கல்ல அந்த பாட்டு, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்கள் கண்டது, என்னை ஒண்ணுமே இல்லை, சேதம் இல்லாம என்னை பிறக்க வைத்தீர். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், என் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து விழும்போதே அவருடைய சார்பில் என்னை விளை வைத்தார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாயின் கர்ப்பத்திலிருந்து விழும்போது உம்முடைய சார்பிலே விழுந்தேன், என் தாயினுடைய முளைப்பாலை உண்மையில் உன்மீது நம்பிக்கையா இருக்க பண்ணினீர், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர், தாயினும் மேலான கோடி மடங்கு அன்புடையவர் என்று அவன் சொல்லுகிறான். அல்லேலூயா. அதே ஆண்டவர் சொல்றார், சிறியானவர் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார். எரேமியா 1:15 என்ன சொல்லுகிறார் பாருங்க. எரேமியாவை பத்தி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இல்லம்மா, அது இல்லம்மா. உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். எரேமியால சொல்றாரு அவரு. 1:5 ரைட்டு. 1:5 என்ன சொல்றாரு? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே அவர் என்ன சொல்றாரு? தேவன் என்ன சொல்லுகிறார்? எரேமியாவை பார்த்து என்ன சொல்றாரு? உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அவரு என்ன அறிந்திருக்கிறாரு. பவுல் என்ன சொல்லுகிறாரு? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்ப அவரும் அறிந்திருக்கிறாரு, அவரை நானும் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, தேவனுக்கென்று வாழ்கிற வாழ்க்கையிலே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். முதல்ல 1. 2வது, நாம அவரை அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இது ரெண்டு காரியமும் நாம அறிந்திருந்தோமானால், 2 காரியத்திலையும் அவர் என்ன அறிந்திருக்கிறார், அது உண்மை, அது எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் நானும் அவரை அறிந்திருக்கிறேன் என்கிற ஒரு பெரிய காரியம் நம்முடைய இருதயத்திலே ஆழமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். ஏன் அது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே நிறைய பாவ காரியங்கள் இருக்கிறது. ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 எடுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 படிங்க. போதும். பாருங்க என்ன சொல்றாரு. இந்த உலகத்துல பாவம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன பாவம்? மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று பவுல் எழுதுகிறாரு. அப்படின்னா
நாம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம முன்னாடி என்ன எப்படி இருந்தோம்? பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். முன்னாடி தேவனை அறியாத பொழுது பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா அது நமக்கு தெரியாது. நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேனா, அது அந்த பாவம் நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன் என்கிற உணர்வே இல்லாதபடி நம்மை வைத்திருக்கிறது. அல்லேலூயா. என்ன வைத்திருக்கிறது? பாவத்துக்கு தான் நான் அடிமையா இருக்கிறேன். ஏதோ ஒண்ணுக்கு பாவம்னா நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் கூட நம்ம என்ன பண்ணோம்? தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும். நல்ல காரியங்கள் கூட பிரித்து விடும். அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறோம் என்பதை அறிய முடியாதபடி பாவம் நம்ம என்ன பண்ணுது? ஒரு விதத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அது நமக்கு தெரியல. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னை உணர்வுள்ளவனாக்கும். அல்லேலூயா. எனக்கு என்னை உணர்வுள்ளவனாக்கும்ன்றான். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். அல்லேலூயா. என்னை உணர்வில்லாம செய்கிறது பாவம் என்கிற ஒரு சக்தி என்னை உணர்வு இல்லாதவனாய் மாற்றி இருக்கிறது. உணர்வு இல்லாதவனாய் மாற்றி பாவத்துக்கு என்னை அடிமைப்படுத்துகிறது. அப்ப பாவத்துக்கு நம்ம எதற்கு அப்ப அதுக்கு என்ன பண்றோம்? கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. குடிக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் குடிக்கவே கூடாது, இனிமேல் இது நம்மளை அழிக்குதுன்னு நினைச்சிட்டு நேராக வண்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவேன். பைக்கில் வருவேன். ஆட்டோமேட்டிக்காக நேராக வர வேண்டிய வண்டி என்ன பண்ணோம்? இடது பக்கம் திரும்பிடும், ஒயின் ஷாப் பக்கமாக திரும்பிடும். அல்லேலூயா. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்? நான் அடிமையாக இருக்கிறேன். ஆனால் அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நான் நிர்பந்தமான மனுஷன். அல்லேலூயா. அதை உணர முடியல, அதை அறிய முடியல. இந்த மாம்சம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அந்த பாவம், இது பாவம் என்று உணர்ந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுது? அதை பண்ண வைக்குது. அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பாவம் செய்கிற எதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதுக்கு நீங்க அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனால் அதே பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதே 6:22-23 ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 22-23 என்ன சொல்றாரு பாருங்க. இப்பொழுது நீங்கள் ரட்சிப்பு ஒரு நிமிஷம். ரட்சிப்பு அவராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அந்த ரட்சிப்பு என்ன கொடுத்திருக்கிறது உங்களுக்கு? இப்பொழுது படிங்க. நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு யாருக்கு அடிமைகளானதினால்? முன்னாடி எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ நீங்கள் அதற்கே அடிமைகளாக இருக்கிறீர்கள். பாவத்துக்கு கீழ்ப்படிந்தா பாவத்துக்கு அடிமை. இப்போ நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்ப பாவத்துக்கு அடிமையா இருக்க முடியும், தேவனுக்கும் அடிமையா இருக்க முடியும். அதற்கு கிடைக்கும் பலன் என்று ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தீங்க? என்ன படிச்சீங்கம்மா? இல்ல, தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் லாபம். அப்படின்னா எல்லாருக்கும் டக்குன்னு புரியும். அல்லேலூயா. லாபம்னா எல்லாருக்கும் புரியுதுல்ல? அது லாபம், பலன் கிடைக்கிறது. அது என்னன்னா நித்திய ஜீவன் என்ற ஒரு பலன் கிடைக்கிறது. நித்திய ஜீவன்னா இந்த உலகத்துல ஒரு 100 வயசு வாழ்றன்னு வச்சுக்கோங்க. அதற்கு பிற்பாடு இங்கே மரணம் வந்த உடனே நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே அவரோடு கூட வாழ்வு. அது நீடிய வாழ்வு, அதுக்கு எல்லையே இல்லை. அல்லேலூயா. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, அத ரட்சிப்பு கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்ப இந்த பாவத்துக்கு
எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்கிறார். இந்த பாவ வாழ்க்கைன்றது பாருங்க, பாவ வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஏதோ ஒன்று அதில் ஒரு இன்பம் இருக்குது. இன்பம்லாம் இல்லை அப்படின்லாம் இல்லாமல் இல்லை. அந்த இன்பம் இருக்கிறதுனால தான், பாவத்தில் ஒரு இன்பம் இருக்கிறதுனால தான் அதை என்ன பண்ணுறாங்க? தேடுகிறார்கள், நாடுகிறார்கள், விரும்புகிறார்கள். அதை என்ன பண்ணுறாங்க? ருசிக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணுறாங்க? அதை ருசிக்கிறார்கள். ஆனால் என்னுடைய நான் சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்தினுடைய ருசி இருக்குது, பாவத்தில் இன்பம் இருக்குது. பாவத்தில் நீங்கள் யார் இப்போ எதுக்கு யார் அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அதில் ஒரு ருசியையும் ஒரு இன்பத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் அதையும் அனுபவிக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு அடிமையாகி தேவனுக்கு அடிமைகளாகி தேவனை அவர் இன்னார் என்று அறிந்து அவரோடு கூட ஐக்கியமும் அவரோடு கூட உறவும் கொண்டதுக்கு பிற்பாடு இந்த பாவத்தினுடைய ருசி, இந்த பாவத்தினுடைய இன்பங்கள், இந்த பாவத்தினுடைய எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க. ஹல்லேலூயா. பாவத்தினுடைய இன்பங்கள், பாவத்தினுடைய ருசி, பாவத்தினுடைய சந்தோஷங்கள் எல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த அந்த ருசி, அந்த இன்பங்கள், அந்த சந்தோஷங்கள், அந்த மகிழ்ச்சிகள் எல்லாம் இப்ப நான் தேவனுக்கு அடிமையாயிருந்து அந்த பாவத்தை விட்டு விலகி அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே அந்த தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு உறவாடும் பொழுது அந்த பாவத்தின் ருசி எல்லாம் இப்ப முட்டையில் இருக்கிற வெள்ளை கருவை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. முட்டையினுடைய வெள்ளை கருவுல எங்கேயாவது ருசி இருக்குதா? நீங்க தனியா வெள்ளைக்கரு சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிட்றேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாரு, 2 பேருக்கு சக்கரை வியாதி. ஹல்லேலூயா. எனக்கு சக்கரை வியாதி இருக்குது, அவருக்கு சக்கரை வியாதி இருக்குது. அவர் சொன்னார், காலையில் 3 முட்டை எடுத்து அதை வேக வச்சு மஞ்சக்கருவை எடுத்துட்டு வெறும் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு கேரட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுவேன். ஹல்லேலூயா. சுகர் ஏறவே ஏறாது. ஆனால் அந்த வெள்ளைக்கரு சாப்பிடும்போது எதனா ருசி இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. வேக வச்ச முட்டையினுடைய வெள்ளைக்கருல ருசி இருக்காது. அதோடு கூட அந்த மஞ்சள் கரு சேரும் பொழுது தான் அது ருசி இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? உலகத்திலே நாம் அனுபவிக்கும்படி தேவன் நம்முடைய மாம்சத்திலே சில சந்தோஷங்களை, இந்த மாம்சத்திலே ஒரு சந்தோஷங்களை அனுபவிக்கும்படி சில காரியங்களை நம்முடைய சரீரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவைகளெல்லாம் வெள்ளைக்கரு. இந்த தேவன் கொடுத்திருக்கிற அந்த தேவனை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத பாவ காரியங்களை, அசுத்தமான காரியங்களை நாம செய்யும் பொழுது அது அந்த மஞ்சள் கரு இல்லாதபடி வெறு வெள்ளைக்கரு போலதான். அல்லேலூயா. அதனால எந்த பலனும் இல்லை. ஆனா தேவன் நான் அனுபவிக்கும்படி பவுல் எழுதுகிறாரு, நான் அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் தருகிற ஜீவன் உள்ள தேவன் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை வையாமலும் நான் அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் தருகிற ஜீவன் உள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. 40 வயதுல என்னுடைய சரீரம் வலுவிழந்து பொலிவிழந்து நல்லா இல்லை, வியாதியும் வேதனை இருந்தது. நான் என்னைக்கு இந்த தேவனை நான் சந்தித்தேனோ, என்னைக்கு இந்த தேவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க ஆரம்பித்தனோ, இன்னைக்கு எனக்கு வயசு 60. அல்லேலூயா. எவ்வளோ? 40 வயசுல இருந்ததை விட 60 வயசுல ரொம்ப திடகாத்திரமா இருக்கிறேன். அல்லேலூயா. அதான் தேவன் கொடுக்கிறது. அல்லேலூயா. தேவன் கொடுக்கிறது. உன் நிலைமையை குறித்து நீ என்ன பண்ணக்கூடாது? அசட்டையா இருக்கக்கூடாதுன்னாரு. அசட்டையா இருந்தேன், ஆனா தேவனை நம்பி விசுவாசிச்சேன். இன்னைக்கு தேவன் என்ன பண்றாரு? அந்த திருப்பி என்ன பண்றாரு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த முட்டையினுடைய வெள்ளைக்கருவில் இருக்கிற அந்த சுவை, அதுல என்ன இல்லை? உப்பு சப்பு இல்லை. என்ன இல்லை? சொல்ல மாட்டேன்றீங்களே. அப்ப கூடவே வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா.
அதுல என்ன இல்ல? உப்பு சப்பு இல்ல. அந்த உப்பு சப்பு இல்லாத அந்த ஒரு அற்பமான இன்பத்துக்காக இந்த அற்புதமான மகிமை உள்ள தேவனை, மாட்சிமையும் மகத்துவமும் மேன்மையும் உண்மையும் நீதியும் நியாயமும் இரக்கத்திற்கும் மன உருக்கத்திற்கும் நீடிய சாந்தத்திற்கும் மிகுந்த கிருபைக்கும் நம்மை நினைத்திருக்கிற அந்த தேவனை மறந்து இந்த உலக இன்பங்கள்ல நம்ம போகும் பொழுது எந்த லாபமும் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. அப்ப அதை அறியாதவர்கள் தான் அந்த உப்பு சப்பு இல்லாத இன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அதன் மேல என்ன பண்றாங்க? பற்றுதலா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இது அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க. நான் எப்படிப்பட்டவர் என்று சொல்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தேவனே சொல்லுகிறார் பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க. 11:11 உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக படிங்கம்மா. முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பாருங்க, பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக பரமபிதா வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவர் என்று அவர் சொல்றார். நீயே கொடுக்கிற உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீயே மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாயா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பாயா? நான் வேண்டி நீ என்னிடத்துல கேட்டா உனக்கு நான் அதிகமான நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப இந்த பாவத்தினால நமக்கு இந்த பாவ இன்பங்கள்னா நீங்க சபையில உட்கார்ந்து இருக்கிறீங்க. சபையில உட்கார்ந்து இருக்கிற யாருமே தேவனை தேடி வந்திருக்கிற யாருமே ஒரு மோசமான பாவங்கள் எல்லாம் செய்யறது இல்லை. அல்லேலூயா. செய்யறது இல்லை. அதை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல் ஒரு கீழ்ப்படியாமையில் அவன் போயிடுறான். எதுல போயிடுறான்? அவன் ஒரு கீழ்ப்படியாமையில, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. அது பெரிய பாவம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஒரு பெரிய பாவம் அவன் செய்கிறதுனால அந்த சோதனையில் அவன் எப்படி அவனுடைய கால்கள் நடுங்குகிறது பாவத்தினால். அது பாவம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது பெரிய பாவம். ஒரு இடத்துல சொல்றாரு, என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன்றாரு. அல்லேலூயா. பாருங்க, நாம நினைக்கிறோம், ஐயோ எனக்கு இது எனக்கு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், 4 பேருக்கு மத்தியில் எங்கள் குடும்பத்துக்கு இது ஆகாது, என் தாய் தகப்பனுக்கு இதுக்கு பிடிக்காது, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னோன்னே, போடா என்னடா இவ்வளோ பயந்தவனா இருக்கிறிய அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன் இவ்வளோ பயப்படுறிய? நாங்களாம் இல்லையா? நாங்களாம் செய்யலையா? வா போகலான்னு கூப்பிடுவாங்க. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால சொல்கிறேன், நான் பயப்படல. அப்போ பயப்படல, ஏன்னா தேவனை குறித்த அறிவு கொஞ்சம் கூட எனக்கு கிடையாது. ஆனால் அப்போ அவன் குடும்பத்துக்கு பயப்படுறான், தாய் தகப்பனுக்கு பயப்படுறான், சமுதாயத்துக்கு பயப்படுறான். என்ன இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தா என்ன தப்பாக நினைப்பாங்கன்னு சமுதாயத்துக்கு பயப்படுறான், தாய் தகப்பனுக்கு பயப்படுறான், குடும்பத்துக்கு பயப்படுறான். ஆனால் ஆண்டவரை குறித்த பயம் இருக்குதா? ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அப்போ அப்படி என்னுடைய கர்த்தருக்கு நான் ஆராதிக்கிற தேவனுக்கு இது பிரியமில்லாத காரியம் என்று அவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு. அவர் வசனித்து சொன்னது அந்த வசனித்து சொன்ன காரியத்துக்கு நான் பயந்து நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, சவுல் ராஜாக்கு சொல்றாரு, அந்த அமலேக்கியர்களை வானத்தின் கீழே இராதபடி அவனை அழித்து போடு, அவனுடைய மிருகங்களை அழித்து போடு,
அமலேக்கினை அழித்து போடுன்றார். அந்த ராஜாவே அழித்து போடுன்னு சொல்லி அவனுக்கு கொடுக்குறாரு. இவன் ராஜா, பூமிக்கு ராஜாவா, பூமியில ராஜாவா, இஸ்ரவேல் தேவனுக்கு வச்சிருக்கு, இஸ்ரவேலருக்கு அவர் வைத்திருக்கிறார். இவன் அதற்கு கீழ்ப்படியில்லை. கீழ்ப்படியாம என்ன பண்றான், ஆண்டவர் அவனுக்கு வெற்றி கொடுக்கிறார். அமலேக்கினை கைது பண்ணிடுறார். அமலேக்கு ராஜாவை கைது பண்ணிடுறான். கைது பண்ணிட்டு அவனை உயிரோட வச்சிடறான். இவர் என்ன பண்றாரு, இவனை அழித்து போடுன்றாரு. அது மாத்திரமல்ல, அந்த மிருகங்களையும் நீ அழித்து போடணும். அங்க இருக்கிற ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அழித்து போடுன்றாரு. அழித்து போட மாட்டேங்கிறான். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியாதது ஒரு பாவம். அப்ப அந்த பாவத்தினால, அதான் நான் சொல்றேன், தேவன் பாவத்தோடு கூட ஐக்கியம் கொள்ள மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, கரெக்டா ஆமென் சொல்றார். பாவத்தோடு கூட அவருக்கு ஐக்கியம் இல்லை. ஏன்னா ஒரு பரிசுத்தரவர். அப்போ அப்பேற்பட்ட தேவன் சவுல் மேல மனஸ்தாபப்படுகிறாரா, அதை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ தேவனற்ற மனிதனுடைய ஒரு நிலைமை, பாவத்தோடு ஐக்கியம் இருக்கிறது, பரிசுத்த தேவனோடு கூட ஐக்கியம் இல்லை. அவர் இன்னார் என்று அவனால் அறிந்து கொள்ள முடியல. அவர் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள முடியல. ஒரு கழுதை தேடி போன என்னை எடுத்து ராஜாவா அங்க நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அப்பேற்பட்ட மகிமையின் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி ஒரு அற்பமான ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை இவைகள் மேல கண்களை வைத்து அவைகளில் முதல் தரமானதை எடுத்து வச்சுக்கிட்டு அமலேக்கிய ராஜாவை அழிக்காம அவனை உயிரோட வச்சிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ தேவன் அவனோடு கூட இருக்க முடியாது. தேவன் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவனை தேடி கழுதை தேடி வந்த அவனை பார்த்து அவனை ராஜாவா வச்சு அவனை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்துட்டு, ஆனா அப்பேற்பட்ட அந்த ராஜா ஒரு சாதாரண இந்த பூமிக்குரியவர்கள் அப்படி அதுல பார்த்து அதை எடுத்து தனக்குன்னு வைத்துக் கொள்கிறான். அல்லேலூயா. அது பாவம். அது அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொண்டு வருது பாருங்க. 1 சாமுவேல் 17:11 படிங்கம்மா. 1 சாமுவேல் 17:11 படிங்க. அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் அடைகிறான் என்று பாருங்க. எப்படிப்பட்ட பயம் அவனுக்கு வருது பாருங்க. தேவன் அற்றவனுடைய இருதயம் எப்படி தத்தளிக்கிறது என்பதை நீங்க படிக்கணும். அல்லேலூயா. 17:11 சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஒரு சாதாரண பெலிஸ்திய வீரனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப பாக்கியத்தை இழந்துட்டான் இல்லையா? அல்லேலூயா. சிருஷ்டிகரை நினைக்காத போயிட்டான் இல்லையா? சிருஷ்டிகருடைய வார்த்தைக்கு, சிருஷ்டி கர்த்தா வானத்தை பூமியை உடையவருடைய அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அவருடைய வார்த்தையை மீறி தான் நடக்கிறான். பெரிய விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல. ஆனா இச்சை என்பது ஐஸ்வர்யத்தின் மீது உள்ள ஒரு இச்சை. அல்லேலூயா. அப்ப அந்த ஐஸ்வர்யத்தின் மேல உள்ள ஒரு இச்சையினால ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு இடத்துல சொல்லுது, ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாது. அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை கொண்டு ஐஸ்வர்யவான் எங்க போனா, நித்திய நரகாக்கினைக்கு போனா. அங்க நித்திய நரகாக்கினையிலே வேதனைப்படுகிற பொழுது ஆபிரகாம் மடியில யாரை பார்க்கிறான்? தரித்திரன் லாசருவை பார்க்கிறான். ஏழை லாசரு கிடையாது, தரித்திரன் லாசருவை பார்க்கிறான். அல்லேலூயா. அப்ப அந்த ஐஸ்வர்யம் உன்னை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகவே முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த தேவனாய் இருந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாதபடி உன் இருதயத்தை தேவனுடைய வார்த்தைகளுக்கு விலக்கி நீ வழி தப்பி நடந்து அப்படி போகும் பொழுது அவனுடைய இருதயம் என்ன பண்ணுது? கலங்கி பயப்படுகிறது. அல்லேலூயா. 2 பேர் பேசிட்டு இருந்தோம் பாரு, ஊரையே கொள்ளடிச்சு அப்படியெல்லாம் பணம் சேர்த்து வச்சிருக்கிறான், நல்லா தானே இருக்கிறான்,
அப்படின்னு வருத்தப்பட்டு ஒருத்தர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீ இந்த கடையில் 30,000 சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கிற, இந்த 30,000 சம்பளத்தில் கஷ்டப்பட்டு நீ வேலை செஞ்சு உன் குடும்பத்தை நீ காப்பாற்றுற, உன் பிள்ளைங்களை காப்பாற்றுற, உன் மனைவியை காப்பாற்றுற, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குற. இது நேர்மையாக சந்திச்சு நேர்மையாக சம்பாதிச்சு நான் வாழ்கிறேன்றதுல நீ சந்தோஷப்படு. அல்லேலூயா. எவனோ ஒருத்தன் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான் அவன் சொல்லிட்டு நீ அதை நினச்சி நீ துக்கப்பட்டுட்டு நீ ஏன் இருக்கணும்? அவங்க அம்மா அப்படி பெற்று விட்ருக்குறாங்க, உங்கள் அம்மா அவனை எப்படி பெற்று விட்ருக்காங்க அப்படின்னு. அல்லேலூயா. எது சந்தோஷம்? எது சந்தோஷம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன். நம்ம எதையோ படிக்கிறோம், எவனோ கொள்ளையடிச்சுட்டா, எவனோ அநியாயமா நடக்கிறான், அதை பார்த்தோன்னே நமக்கு வேதனை வருது இருதயத்தில். வருதா இல்லையா? நமக்கு என்னத்துக்கு அந்த கதை? யாரோ எப்படியோ வாழ்ந்துட்டு போறாங்க. நான் கர்த்தருக்கு ஏன் அதை பத்தி நான் துக்கப்பட்டு என் இருதயத்தை வேதனைப்படுத்தணும்னு அவருக்கு பதில் சொல்ல முடியல. அல்லேலூயா. அதான் நாம அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தர் என்பது யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த இடத்துல வந்து நீ உன் யார் என்பதை நீ வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இப்ப அந்த வார்த்தையின் மூலம் என்ன வெளிப்படுது? எப்படி சிந்திக்க வேண்டும் என்பது வெளிப்பட வேண்டும் நமக்கு. அல்லேலூயா. அப்போ உப்பு சப்பு இல்லாத ஒரு அற்பமான காரியத்துக்கு அவன் தன்னை விற்று போட்டதினால அவனுடைய வார்த்தைகளுக்கு கலங்கி பயந்தான். வார்த்தைகளுக்கு, ஒரு மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு. அதான் சொன்ன, நீ உப்பு சப்பில்லாத ஒரு வாழ்வு, தேவனற்ற வாழ்வு, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்வு, தேவனுக்கு விரோதமான வாழ்வு, தேவனை விசுவாசிக்காதபடி, ஆராதிக்காதபடி, அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடாதபடி உன்னுடைய வாழ்க்கை இருந்தா இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நீ கலங்கி பயந்து நீ நடக்க வேண்டியது இருக்கும். எச்சரிக்கிறேன். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதி மீட்பும் பரிசுத்தமுமானார் அவர். அல்லேலூயா. நீ எப்படி மேன்மை பாராட்டுற? கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டுகிறவனா நீ கர்த்தரை எப்படி மேன்மை பாராட்டுகிறனா உன்னுடைய வாழ்க்கையில் நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது நீ மேன்மை பாராட்டுகிறாய். அல்லேலூயா. அப்போ அது மாத்திரமா? 28 1 சாமுவேல் 28 4:5 28 4:5 எடுங்க. ஒரு பாருங்க எப்படி, பாருங்க எப்படி ஆகிறான் பாருங்க. பெலிஸ்தர் கூடி வந்து போதும். பாருங்க என்ன சொல்லிருக்கு பாருங்க. பெலிஸ்திய ராணுவம் வந்துருச்சு. இஸ்ரவேல் ராணுவத்தை பார்த்து பெலிஸ்திய ராணுவம் வந்துருச்சு. பெலிஸ்திய ராணுவம் வந்ததுக்கு உடனே சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவனுடைய இருதயம் அல்லேலூயா. தத்தளிப்புன்னா என்ன தெரியுமா? தத்தளிப்புன்னா என்ன தெரியுமா? என்ன செய்யறதுனே தெரியலன்னு சொல்லி தத்தளிக்கிறான். அல்லேலூயா. என்ன பண்ண போறேன், ஏது செய்ய போறேன், என்ன எப்படி இதை நான் பார்க்க போறேன்னு பார்த்தோன்னே அவனுக்குள்ள பயம் வந்துருச்சு. இருதயத்துல வந்து ஒரு நம்பிக்கையற்ற நிலை. அல்லேலூயா. அப்ப அந்த பயத்தை சத்துரு பார்த்தான்னா அப்படியே நமக்கு அசிங்கமா இல்லை? நம்ம சத்துருவை பார்த்து பயப்படும் போது நாம என்னமோ அவனுக்கு முன்னாடி நிர்வாணமா இருக்கிற மாதிரி இல்லை இல்லையா? உண்டா இல்லையா? அல்லேலூயா. இது தேவையான்ற நான் உப்பு சப்பு இல்லாத ஒரு உலக இன்பத்துக்காக, உலகத்தினுடைய காரியத்துக்காக அந்த தேவனை விட்டு, வார்த்தையை விட்டு விலகி ஒரு உப்பு சப்பு இல்லாத, ஒரு ருசி இல்லாத அப்படிப்பட்ட ஒரு இன்பங்களுக்காக, ஆசா பாசங்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக இருக்கும் பொழுது, சத்துருவை காணும் பொழுது அவனுடைய இருதயம் என்ன பண்ணுது? சொல்ல மாட்டேன்றீங்களே, தத்தளிக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நாம் அறிந்திருக்கிறோம், எல்லாம் பயப்படாதீங்க, நாம் அறிந்திருக்கிறோம், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். பயமுறுத்திட்டேனா? இல்லை இல்லை,
அல்லேலூயா. பாவம் எப்படி நம்மளை அசிங்கப்படுத்துது, எப்படி நிர்வாணப்படுத்துது, எப்படி நம்மளை ஒரு உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை வாழ வைக்கிறது, பாவம் எப்படி நம்மை வாழ வைக்கிறது, நாம் எப்படி வாழக்கூடாது என்பதை நாம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சரி ஐயா, நான் பாவத்தில் விழுந்துட்டேன், தேவனை அறியல, தேவ வல்லமையும் அறியல, அவருடைய அன்பை அறியல, நான் என்னையா பண்ணுறது அப்படின்னா அவர் சொல்கிறாரு. யோபு பக்தன் சொல்லுகிறான், யோபு 4:4 சொல்லுகிறான் பாருங்க. அவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களில் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவன் சந்திக்கிறான் பாருங்க. யோபு 4:4, விழுகிறவனை உம்முடைய விழுகிறவனையும், ஏதோ ஒரு விதத்தில் விழுகிறவனையும், இல்லை அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்து தேவனுக்கு விரோதமாயிருந்து இப்ப அந்த பாவத்தை விட்டு விலகி தேவனை சேவிக்கும்படி, தேவனை ஆராதிக்கும்படி, தேவனுடைய சன்னிதத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தமா வாழ எனக்கு நீ உதவி செய்யும் என்று விழுந்து கிடக்கிறவனை அவர் என்ன பண்ண முடியும்? விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன், ஏன்னா பாவம் அவனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு விட்டது. பாவம் உப்பு சப்பு இல்லாத அந்த வெள்ளைக்கரு போன்ற பாவம் ஒரு மனிதனை அழித்து விட்டது, அவனுக்கு தேவனிடத்திலிருந்து பிரித்து விட்டது. ஆனா நாம பயந்து, வேதம் சொல்லுகிறது இல்லையா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ இரக்கம் பெறுவான். அதே சமயத்தில் அந்த தேவன் என்ன பண்றாரு? விழுகிறவனை நம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஐயோ, நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்துட்டேனே, இப்ப நான் தேவனை அறிஞ்சிட்டேனே என்று அவன் மனம் வருந்தி தேவனிடத்தில் வரும் பொழுது அவனுடைய வார்த்தைகளால் அவனை நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் என்ன பண்றாரு? பலப்படுத்துகிறார். தத்தளிப்பான இருதயத்தில் விசுவாசத்தை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளலை முறியாமலும் மங்கேறுகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். நம்முடைய இருதயம் கொஞ்சம் நொறுங்கி போயிருக்குது, நம்முடைய இருதயம் நொறுங்குண்டதுமாய் இருக்கிறது. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா. அவர் நம்முடைய இருதய மங்கேறுகிற திரியை அணைக்காமலும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கேறுகிற திரியை அணைக்கவும் மாட்டார். அல்லேலூயா. தூண்டி விட்டு என்ன பண்ணுவாரு? விளக்கு எண்ணெயில் எரிஞ்சிட்டு இருக்குது, உடனே என்ன பண்ணுறாங்க? அந்த திரி என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க? தூண்டி விடுவாங்க. பார்த்துருக்கீங்கல்ல? அது கொஞ்சம் தூண்டி விடுனுவாங்க அந்த எண்ணெய்க்குள்ளே இருக்கிறத. அப்போ எரிய வைப்பார். அவர் என்ன பண்ணுறாரு? நம்ம என்ன பண்ணுவார்? பரிசுத்தமாய் வாழ, தேவனுக்கு பயந்து வாழ என்ன பண்ணுவார்? தூண்டி விடுகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, அப்படிதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தேன். தேவனை அறியாமல் இருந்தேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பல தலைமுறை கிறிஸ்தவ குடும்பம் என்னுடைய குடும்பம். ஆனால் கர்த்தரை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மை கிருபையா என்ன பண்ணியிருக்கிறாரு? அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ அப்படிப்பட்ட நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கேறிய திரியை அணைக்காமலும் இருந்து பாவத்தை நினைச்சு வருந்தி மன்னிப்பு கேட்டு தேவனுக்கென்று வாழ நாம் ஆரம்பிக்கும் பொழுது நாம நம்முடைய வாழ்க்கை எப்படி உள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும்? அது கிறிஸ்துவனிடத்திலிருந்து தான் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. சத்துரு வந்து கேட்கிறான் பாருங்க, பிசாசு வந்து கேட்கிறான். 4ஆம் அதிகாரம் 7-8 படிங்க. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, இல்ல முதல்ல 7ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படும்? நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். யாரு? பிசாசானவன் அவரை சோதிக்கும்படி வந்து அவன் சொன்ன, நீர் என்னை பணிந்து கொள்ளும் எல்லாம் உம்முடையதாகும். பணிந்து கொள்ளுன்னா என்ன? முழங்கால் படியிடுறது. அல்லேலூயா.
முழங்கால் படி. யாருக்கு முழங்கால் படிடுறோம்? ஆண்டவருக்கு முன்னால முழங்கால் படியணும். ஆனா பிசாசுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டா என்ன பண்றோம்? அவனுக்கு அடிமை. அல்லேலூயா. நீங்கள் எதற்கு கீழ்ப்படிந்து உங்களை அடிமைகளாகும்படி ஒப்பு கொடுக்கிறீர்களோ நீங்கள் அதற்கே அடிமைகளாக இருக்கிறோன்னு 6ஆம் அதிகாரம் ரோமர்ல நான் படித்தேன். அவன் என்ன சொல்றான்? நீர் என்னை பணிந்து கொண்டால், பணிந்து கொண்டால்னா நீர் தான் அப்படி எனக்கு எல்லாம். அல்லேலூயா. யார் எல்லாம்? யாரை பணிந்து கொள்றோமோ அதான் சொல்றான், என்னுடைய முழங்கால்கள் உமக்கு முன்பாக தான் முடங்கோ, என்னுடைய நாவுகள் நீர் மாத்திரம்தான் கர்த்தர் என்று அறிக்கையிடும். ஆபிரகாம் வந்து சொல்றான், ஆபிரகாம் கிட்ட மெல்கிசேதேக்கு வந்து சொல்றாரு, அந்த சாலேம் அந்த சோதோம் ராஜா சொல்றான், ஜனங்களை எனக்கு கொடுத்துடும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளுன்றான். உடனே அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு, மெல்கிசேதேக்கு சொல்லிட்டார், உன் தேவன் உன்னதமான தேவன், மோஸ்ட் ஹை காட். உன் தேவன் யாரு? உன்னதமான தேவன், மோஸ்ட் ஹை காட். வானத்துக்கு பூமிக்கும் அவர் சொந்தக்காரர். அவர் யார்? அவரு வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். நீ ஆராதிக்கிற தேவன் யாரு? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யாரு? வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரருங்க. வானங்களை விரல்களால் விரித்தவர், கையளவு மேகத்தை கொண்டு பெருமழையை பெய்ய செய்தவர், வானங்களை ஞானமாய் படைத்தவர் அவர். அல்லேலூயா. பகலையால சூரியனும் இரவையால சந்திரனையும் உண்டாக்கினவர். உன்னை என்னை அது ஆள முடியாது. என்னை ஆளுகிறவர் அவர் தான். அல்லேலூயா. பகலை சூரியன் ஆளலாம், இரவை சந்திரன் ஆளலாம், என்னை ஆண்டு கொள்வது என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ பகலையால சூரியனும் இரவையால சந்திரனை உண்டாக்கினவர், வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒளியை கொடுத்தவர், அவர்களை இலக்கை திட்டமாய் புறப்பட பண்ணுகிறார், அவர்களை பேர் பேராக அழைக்கிறவர். அல்லேலூயா. நீங்க பார்க்கிற வானத்து நட்சத்திரம் கொஞ்சம் பாவத்தினால நம்மளால பார்க்க முடியல. அந்த வானத்து நட்சத்திரங்களை பாவத்தினால பார்க்க முடியல. ஆனா வானங்களே நட்சத்திரங்களால் நிலைந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட நட்சத்திரங்களை நமக்காக உண்டாக்கின. நான் பார்க்கணும், அப்படியே படுத்துட்டு பார்க்கும்போது, நான் வானத்தை பார்க்கும்போது அவருடைய மகிமையை பார்க்கணுன்றதுக்காக எனக்காக அவர் உண்டாக்கினவர். அவர் அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் அவர். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பாக நான் பணிந்து கொள்ளணும், வணங்கணும், ஆராதிக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், நன்றி பலிகளை செலுத்தணும், அவரை தியானித்து கொண்டிருக்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், ராஜாவாங்களை நான் உம்மை தியானிக்கிறேன், என் உள்ளந்திரியங்கள் உம்மை உணர்த்தும். அல்லேலூயா. என் உள்ளந்திரியங்கள் உணர்த்தணும். அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவனா இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட உணர்வு இருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற எதற்கு முன்னாடி பணியவே முடியாது. நம்மளால பணிய முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறாரு, மகிமையின் தேவன் வந்து சொல்றாரு, மாம்சத்தில் வந்த தேவன் சொல்லுகிறாரு, உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு பணிந்து அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஆராதனையாக, கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஆராதனையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 102. சங்கீதம் 102. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவருடைய சன்னதி முன்னே வாருங்கள். அல்லேலூயா. ஏன் ஏன் மகிழ்ச்சியோட நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும்? ஆனந்த சத்தத்துடனே ஏன் அவர் சந்நிதிக்கு முன்ன வர வேண்டாம்? அல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினவர் அவர். அல்லேலூயா. ஏன் என் புலம்பலை புலம்ப வைக்கல நம்ம ஆண்டவர். நம்ம அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மை புலம்ப வைக்கிறாரா? என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினவர் அவர். அல்லேலூயா. அதான் சொல்றார், நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. அல்லேலூயா. அதுதான் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அல்லேலூயா, ஆனந்த சத்தத்துடனே அவர் சந்நிதி முன் வாருங்கள். அதை நீங்க வீட்டில் போய் ஃபுல்லா படிங்க. அல்லேலூயா. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. தேவனுக்கென்று வாழ்வது, தேவனை சேவிப்பது, தேவனை ஆராதிப்பது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை ஆராதிப்பது, துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவருடைய சந்நிதிக்கு முன் வருவது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க
ஆலயத்துக்கு வரும்போது வீட்டை விட்டு வெளியில காலை எடுத்து வச்ச உடனே என்ன பண்ணுவாங்களாம்? ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டே வருவாங்களாம். அல்லேலூயா. வானாதி வானம் கொள்ளாத ஆண்டவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் அவருடைய வார்த்தையில கேட்கவும் அவருடைய சந்நிதிக்கு வருவதற்கு என்ன பண்ணுவாங்களாம்? வீட்டுல இருந்து வெளியே வரும்போது ஆடல் பாடல் கொண்டாட்டத்தோட தான் சந்நிதிக்கு வருவாங்களாம். அல்லேலூயா. அவ்வளவு சந்தோஷம். என்னை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவை நான் சந்திக்க போகிற அவர் ஆலயத்தில் இருக்கிறாரு, அவருடைய பிரசன்னம் அங்க இருக்குது, அப்படிதான் வருவாங்களாம். அல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் வருவீங்க இனிமேல்? ஆலயத்துக்கு போனா ஒரு சந்தோஷமா, ஐயோயோ ஆகாய் பாஸ்டரு கடிச்சு வச்சிருவாரு, வரலன்னா ஏன் வரலன்னு போட்டுருவாருன்னு தயவு செஞ்சு பயந்து வரமாட்டீங்கல்ல? அல்லேலூயா. சந்தோஷத்தோட வருவீங்களா? போன் எடுத்ததுமே என்னத்துக்கு போன் பண்ணாரு தெரியலையே, போதகர் என்னத்துக்கு போன் பண்ணிக்கிறாரு. அல்லேலூயா. அப்படிலாம் சிந்தனை வரக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் புத்தி உள்ள ஆராதனை சொல்றாரு. யார் சொல்றாரு? ரோமருக்கு எழுதின நிருபத்துல 12:1 ரோமருக்கு எழுதின நிருபத்துல 12:1 என்ன சொல்றாரு? புத்தி உள்ள ஆராதனை. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்த சித்தமும் இன்னதென்று பகுத்தறிய தக்கதனாலே மனம் புதிதாகனாலே மறு ரூபமாகுங்கள். அல்லேலூயா. மறு ரூபமாகி. அப்படி ஏன்னா சங்கீதம் 55:17 சங்கீதக்காரன் எப்படி சொல்றான் பாருங்களேன், எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்களேன். 55:17 சொல்றான், அந்தி சந்தி மதிய வேளையிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை ஒருவேளை கேட்பார்னு இல்ல, கேட்பார். அல்லேலூயா. அந்தி சந்தி மதியம் வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை கேட்பார். அடுத்த வசனம் பாருங்க. திரளான கூட்டம் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். பாருங்க, திரளான கூட்டம் கூடி என்னோட எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி. அல்லேலூயா. இவன் பெலிஸ்தருடைய பாளையத்தை கண்டவுடன் என்னாச்சு? உன்னுடைய இருதயம் தத்தளித்தது. சவுளுடைய இருதயம் சொல்றேன், நீ தத்தளிப்பு இல்லாமல் வாழ வேண்டுமா? அல்லேலூயா. உன் வாழ்க்கையில தத்தளிப்பு இருக்கக்கூடாது. கலகு எல்லாம் ஆசைப்படுறீங்கல்ல, ஆசைப்படுறீங்களா இல்லையா? சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், நிறைவா இருக்கணும், ஏராளம் இருக்கணும், தாராளம் இருக்கணும். ஆனா அது நீதியான முறையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது உலகத்தார் அநியாயமான முறையில் அவங்க வாழலாம், நமக்கு அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அது நீதியான முறையிலே நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அது ஆசைப்படுறீங்களா இல்லையா? பயம் இல்லாமல் இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். 41:10 எடுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 41:10. நீ பயப்படாதே. ஏன் சொல்றாரு நீ பயப்படாதுன்னு? ஏன் சொல்றாரு? உலகத்துல பயம் இருக்குது. பிசாசு பயமுறுத்துறான், சூழ்நிலை பயமுறுத்துது, வியாதி பயமுறுத்துது. கையில 10 பைசா இல்ல, டீ எவ்வளோன்னு கேட்டேன், 10 ரூபான்னா. வடை எவ்வளோன்னு கேட்டேன், 10 ரூபான்னா. கையில 15 ரூபாய் தான் இருக்குது. அப்படியே பையில போட்டு வெறும் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்தேன். நேத்து நடந்தது இது. அல்லேலூயா. ஏன்னா வேறெல்லாம் 500 ரூபா நோட்டா இருக்கு, அவன்கிட்ட சில்லறை இல்லம்மா. சரி போ, வேணாம், ஒரு டீ மட்டும் போதும். பயம் வந்துருச்சு உடனே. அல்லேலூயா. நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்போ அவன் எதுக்கு சொல்றான்? என்ன சொல்றான்? திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள். திரளான கூட்டம் கூடி என்னோட எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கினார். அல்லேலூயா. அதான் சொல்ற, நீ பயப்படாத, நீ திகையாத. ஏன் இந்த வாழ்க்கையில நீ பயப்படாமலும் திகையாமலும் கலங்காமலும் தத்தளிப்பு இல்லாமலும் சமாதானத்தோடு என் ஜனங்கள் சமாதான தாவரங்களில் படுத்துக்கொள்ளும் நிலையான வாசஸ்தலங்களில் என் ஜனம் இருக்கும் என்றாரு. அசைக்க முடியாது என்றாரு. நிலையான வாசஸ்தலம்னா அந்த வாசஸ்தலத்தை அழைக்க முடியாது. பிசாசு என்ன சொல்றான்? நீ யோபுவை வேலை அழைத்திருக்கிறீர். அல்லேலூயா. தொட முடியல, அவனை தொட முடியல. ஏன்?
வேலி அடைக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நீ வேலி அடைக்கப்பட்டது முத்தரிக்கப்பட்டதுமா இருக்க வேண்டும் என்றால் இருதயத்திலே நீ கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றான், அந்தி சந்தி மதிய வேளையில நான் உம்மை முறையிடுவேன், என் சத்தத்தை அவர் கேட்பார். தானியேலு வழக்கம் போல ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாதபடி, அது ஏன் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படல? அது என்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமானது. அது ராஜாவினுடைய கட்டளை என் சரீரத்துக்கு அல்ல, என்னுடைய ஆத்துமாவுக்கு விரோதமான கட்டளை. என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய ஆத்துமா. ஆனா இன்னொன்னு முன்னாடி நான் பணிய முடியாது, இன்னொன்னு நான் வணங்க முடியாது, அது என் ஆத்துமாவுக்கு எதிரான காரியம் என்று சொல்லி வழக்கத்துக்கு கட்டளைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கூட என்ன பண்றான், இஸ்ரவேல் தேசத்துக்கு எருசலேமுக்கு நேரா பலகணிகளத்திலிருந்து அங்க முழங்கால் பண்ணிட்டு 3 வேளை ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. பயப்படல. அல்லேலூயா. உன் நம்பிக்கை என்ன? உன் நம்பிக்கை என்ன? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். வேதம் சொல்கிறது, புதிய ஏற்பாட்டுல நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். நமக்கு யார் நம்பிக்கை? இயேசு கிறிஸ்து மகிமையினுடைய நம்பிக்கையா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. உன்னை பயப்படாம இருக்கணும். அந்தி சந்திய முறையிடுவ. அவர் எவ்வளவு பெரிய திரளான சொல்ற பாருங்களேன். ஒரு இடத்துல ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, ஜெபத்துல சொல்றாரு, உன்னோடு போராடினவர்கள் நீ தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. உன்னோடு போராடினவர்கள் நீ தேடியும் பார்க்க மாட்டடா, நீ ஏன் புள்ள. அல்லேலூயா. அந்த அளவுக்கு உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். வேலடைத்து முத்தரிக்கப்பட்டவர்களாக நம்மை வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா யாருக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? ஹல்லேலூயா. பாருங்க, நான் எடுக்கல, போனதோட இதை 17, 18 படிச்சுட்டு வர சொன்னேன். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரமும் 18ஆம் அதிகாரமும் படிச்சுட்டு வர சொன்னேன். நான் இந்த வட்டம் பேஸ்மெண்ட் தான் போடுறேன், அடிப்படையாக தான் போட்டுட்டு வரேன். அடுத்த தடவை நான் அதை எடுப்பேன். 18:3, 2 ராஜாக்கள் 18:3 என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தன் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் அவர் பார்க்கிறாரு. இப்போ அந்தி சந்தி மதிய வேலை 3 வேளையும் ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்? இல்லாததையும் பொல்லாததையும் அநீதியும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் செய்துட்டு வந்து 3 வேளை தொழுதா விட்டுருவாரா? அல்லேலூயா. செய்ய மாட்டாருங்க. என் இஷ்டத்துக்கு நடந்துட்டு அந்த 3 வேளை மட்டும் வந்து அந்தி சந்தி மதிய வேளை நான் தொழுதுட்டா அவரு திரளான கூட்டம் கூடி வரும்போது நமக்கு போரிட்டனே போற அவர் நீக்கி விடுவாரா? இல்ல. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு. யார் பார்வைக்கு? கர்த்தரின் பார்வைக்கு. மனுஷனை ஏமாத்திடலாங்க, கூட கும்பிடு போட்டுடலாம். ஆமா ஐயா, எல்லாம் நீங்க தான், கரெக்டு தான் ஐயா, நீங்க சொன்னா எல்லாம் நடக்குதியா, எல்லாம் பண்ணுதியா, எல்லாமே இருக்குதியா, கரெக்டு தான் ஐயா, கரெக்டு. கூட கும்பிடு போட்டா மனுஷன் என்ன பண்ணுவான்? உள்ள வேற இருக்குது. ஆனா கர்த்தர் வந்து மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளை தோற்றமாய் பார்க்கிறார், யோசனைகளை வகையறுக்கிறவராய் இருக்கிறார். நீ என்ன நினைக்கிற அவர் படமா பார்த்துருவாரு. அல்லேலூயா. பிக்சரா பார்ப்பாரு. நீ டிவிடியில போட்டு அங்க கேசட்ல வந்து டிவியில வரணும், அவர் நினைச்ச உடனே பார்த்துருவாரு. அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனை நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். அந்தி சந்தி மதியம் தொழுகிறது இல்ல, ஆலயத்துக்கு வந்து போறது இல்ல, ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்தில் வந்து உளுந்துருவையா, அப்படி இல்லை, அப்படி இல்லை. வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமானதை, தேவனுடைய விருப்பத்தை செய்ய உன்னை நீ பயிற்சி வைக்க வேண்டும், பழக்கப்படுத்த வேண்டும். அல்லேலூயா.
பழக்கப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் உள்ளவைகள் செய்யும்படி கவனமாயிரு, புத்திமானாய் நடந்து கூட. இதை செய்ய பழக்கும் வாழ்க்கையில. ஏன்னா நீ பாவத்துக்கு அடிமையா இருந்து, பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருந்து, நம்முடைய சிந்தனை நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறதுனால அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நீ உன்னை பழக்க வேண்டும், பயிற்சி வைக்க வேண்டும், தொடர்ந்து அதில் நீ பயணிக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னா எனக்கு எல்லாம் கிடைச்சிடும். கிடைக்காது. அப்படி எந்த வேதமும் சொல்லல. அல்லேலூயா. எந்த இடமும் சொல்ல. நீ உன்னை வந்து அவருடைய பார்வைக்கு செம்மையானதை நீ தொடர்ந்து செய்யணும். எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அந்த பரிசுத்தத்தில் நீ நிலை நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அவதூறு பரப்புறது, கலகம் பண்றது, பிரிவினைகளை பண்றது, வஞ்சனை பண்றது, இதெல்லாம் இல்லாதபடி உன்னுடைய வாழ்க்கையை நீ கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவை போல நீ பழக்கப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கஷ்டம், நிக்கிறது கஷ்டம். பரிசுத்தமான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையில நிக்கிறது. முடிவு பரிந்தும் நிற்கிறவனை ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. முடிவு பரிந்த நிலை நிற்கிறவனை ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நீ முடிவு பரிந்த நிலை நிற்கிற மாதிரி உன்னை பயிற்சி விக்க வேண்டும். அல்லேலூயா. அது வாழ்நாள் முழுவதும் அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அல்லேலூயா. அதனால தான் நான் யாருக்குமே ஃபோன் பண்ணுறதில்லை. பல வருஷமா யாருக்குமே ஃபோனே பண்ணுறதில்லை. அத்தியாவசியமாக இருந்தால் ஃபோன் பண்ண, இல்லைன்னா தேவையில்லாமல் அந்த கதை இந்த கதை அவன் கதை இவன் கதை பேசுறது நான் என்ன பண்ணிட்டேன், நிறைய குறைச்சிட்டேன். அல்லேலூயா. குறைச்சதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வேற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. தெரியுமா ஐயா அப்படின்னு இல்லை, வேண்டாம் நமக்கு. ஹல்லேலூயா. குறைச்சிடணும். குறைச்சி அப்படியே படிப்படியாக குறைச்சி அந்த பழக்கத்துக்குள்ளே வந்து அப்படி வரும் பொழுது உன்னுடைய ஆசீர்வாதமே வேலை மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இப்படி தேவனிடத்தில் சேருகிறவன், இப்போ அவரை அறிந்திட்டோம், அவர் நம்ம அறிந்திட்டாரு. பல காரியங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். ஹல்லேலூயா. பல காரியங்கள் சொல்லிட்டு வந்தேன். வெள்ளைக்கரு சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லியிருக்கிறேன்? வெள்ளைக்கரு சொல்லியிருக்கிறேன். பாவத்துக்கு அடிமையை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தேவனுக்கு அடிமையாயிருங்கள் சொல்லியிருக்கிறேன். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியிருக்கிற திரியை அணைக்காமல் இருக்கிறார் சொல்லிட்டேன். தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் சொல்லிட்டேன். அறிந்தவர்களுடைய பரிசுத்த வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னேன். உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறேன் சொன்னேன். சங்கீதம் 102 சொன்ன மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவருடைய சந்நிதிக்கு முன் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். மரியாள் சொல்றா இல்லையா, என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி தேவனுக்குள் களி கூறுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இப்ப சேர்ந்த நாம, அவரோடு சேர்ந்த நாம தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா? தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு லாபம் அளிக்கிறவர்கள் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இது விசுவாசத்தினால தான் வரும். நிறைய பேர் என்ன சொல்லி கொடுத்துறாங்க, கடவுள் உன்னை தண்டிக்கிறாரு, கடவுள் உன் கையை ஒடிக்கிறாரு, கடவுள் உன் வேலையை பிடிங்கிட்டாரு, கடவுள் உனக்கு வியாதியை கொடுக்கிறாரு சொல்றாங்களா இல்லையா? நம்மளே சொல்லிடுறோம், எனக்கு நீ துரோகம் பண்ண, கடவுள் உன்னை அடிக்காம விட மாட்டார் சொல்றோம்ல. ஆனா கர்த்தர் நல்லவன். அல்லேலூயா. அவன் பண்றது அவன் அனுபவிக்கிறான். கர்த்தர் அதை செய்யறது கிடையாது. ஏன்னா இந்த பூமியில ஒரு பிரமாண வேலை செய்து அது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. பூமி உள்ளவரை விதைப்பும் அறுப்பும் இருக்கும். நீ என்ன விதைக்கிறியோ அதை அறுப்ப. அவர் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீயே விதைக்கிறத நீ தான். கத்திரிக்காய் விளைச்சா வெண்டைக்காவா முளைக்கும்? என்ன விளைக்கிறியோ அதுதான் முளைக்கும். அல்லேலூயா. அது கர்த்தர் செய்யணும்னு அவசியமே இல்லை ஒருத்தர் தண்டிக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், லாபம் அளிக்கிறவர். அந்த வார்த்தை நல்லா இருக்குது இல்ல? அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்துற. லாபம் அளிக்கிறவர் என்றும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. செம்மையான கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து அவரை தேடி
அவர் எனக்கு பலன் அளிக்கிறவர் என்கிற ஒரு விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. நான் நல்லதா நடக்கிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன், ஆனா என் தேவைகளை நானே பூர்த்தி பண்ணிக்குவேன். இல்ல, நம்மளால பண்ண முடியாது. அல்லேலூயா. நம்ம பண்ணிக்கலாம்னா இன்னைக்கு எல்லாம் வேலை செஞ்சா 1000 ரூபாய் வரும். நம்ம வேலை செஞ்சா அவருக்கு கிருபை இருந்தா 10,000 ரூபாய் வரும். அல்லேலூயா. எது வேணும் உங்களுக்கு? பலன் அளிக்கிறவர் வேணுமா, இல்ல உன்னுடைய பலன் போதுமா? பலன் அளிக்கிறவர், அதான் நான் அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. வேலை கம்மி, லாபம் அதிகம். அல்லேலூயா. அதே மாதிரி சங்கீதம் 37 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதான் சொன்ன, அவராலே என்றி. அல்லேலூயா. அந்த வசனத்துல 5வது வசனத்துல சங்கீதம் 37:5 2 தடவை வருது, அவர், அவராலே. அல்லேலூயா. அவர், நமக்கு அவர்னா யாரு? அவர்னா யாரு சொல்லுவீங்க? இயேசு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து. அப்போ எசேக்கியா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் செய்தான், அவன் கர்த்தரை ஆராதிச்சான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே செம்மையா நடக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும். உப்பு சப்பு இல்லாத இந்த வெள்ளைக்கரு போன்ற இன்பங்களுக்காக, உலக இன்பங்களுக்காக இந்த தேவனை நம்ம என்ன பண்ண முடியாது? விட்டு விலக முடியாது. அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நாம் அவரை அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது ஒன்று நடக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அது எப்படி? அது என்னது? இவனா இவளா எப்படி இப்படி ஆனா? அல்லேலூயா. எப்படி இந்த வேலை கிடைச்சது? எப்படி இந்த பொண்ணு இப்படி படிச்சது? எப்படி இந்த பொண்ணு இந்த வாழ்க்கை வாழுது? எப்படி இந்த வீடு கட்டினா? எப்படி அவன் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆச்சு? எப்படி இப்படி ஆசீர்வாதமா இருக்கிறாங்க? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அறிந்திருக்கிறீங்களா? அவர் உங்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்களா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நமக்கு வருது, அவரால் வரணும். என் புத்தியில், என் பலத்தில் இல்லை. அதெல்லாம் நான் பயன்படுத்துகிறேன், ஆனால் அதுக்குரிய எல்லாமே அவர்கிட்ட இருந்து வருது. அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து வருது. அல்லேலூயா. எப்படி அப்படி மாற விரும்புறீங்களா? இன்னைக்கு உங்க ஐயா இஷ்டப்படி ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. 17-18 படிச்சுட்டு வாங்க. 2 ராஜாக்கள் 17-18 படிச்சுட்டு வாங்க.